ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்த ஈரானிய தலைமைகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய முழுமையான திட்டங்களையும் வரைபடங்களையும் 48 மணித்தியாலங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பிக்க போகும் அமெரிக்க இராணுவமும் பதுங்கு குழிகளை திறந்து தயாராகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அறிவித்த ஐரோப்பிய ஒன்றியமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய சிவப்பு கோடுகளும் ஈரானுக்குள்ளே வன்முறை கலவரங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதா அல்லது இரண்டாம் சுற்று வன்முறை கலவரங்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா? ஈரான் முழுவதும் அதிகரித்திருக்கக்கூடிய ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான ஈரானிய மக்களுடைய ஆதரவு பேரணிகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானிய மக்களும் ஈரானுக்குள்ளே ஸ்டார்லிங்க் இணைய சேவையை முழுமையாக தட்டி தூக்கிய ஈரானினுடைய கில்சுச் அதிநவீன மின்னணு உபகரணங்களும் மிரண்டு போன எலன் மஸ்கும் அதிகளவானோரின் வேண்டுகோளுக்கு அமைவாக இனிவரக்கூடிய நாட்களில் 2 காணொளிகளை பதிவிடுவதற்கு தீர்மானித்துள்ளேன். தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் அதிகளவான தகவல்களை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவும் பல விரிவான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே 2 காணொளிகளை பதிவிடுவதற்கு தீர்மானித்துள்ளேன். இறைவன் நாடினால் தொடர்ச்சியாக 2 காணொளிகளை பதிவிடுகின்றேன். மேலும் இந்த காணொளியினுடைய அடுத்த பாகம் நாளை காலை 9 மணி அளவில் பதிவிடப்படும். காலை 9 மணிக்கு ஒரு காணொளியையும் மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் இன்னும் ஒரு காணொளியையும் பதிவிடுவதற்கே தீர்மானித்துள்ளேன். மேலும் இதற்கான ஆதரவையும் நீங்கள் முழுமையாக வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். காணொளிகளை லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு காணொளிகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவீர்கள் என நினைக்கின்றேன். மேலும் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிட்டு காணொளிகளை லைக் செய்து வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகமான நெட்டன்யாகுவின் லிக்குட் கட்சியினால் இயக்கப்படுகின்ற ஊடகமான சேனல் 12 ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் யஹூத் யாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். முதலில் நான் என்னுடைய பார்வையாளர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஈரானிலே தற்போது போராட்டங்கள் குறைந்து வருகின்றன. ஈரானிய ஆட்சி இன்னும் உறுதியுடனும் வலுவாகவும் செயற்படுகின்றது. அவர்கள் ஆர்ப்பாட்டங்களுடைய பெரும் பகுதிகளை அடக்கிவிட்டார்கள். ஈரானிய அரசு வீழ்வதற்காக இருந்த 40% தற்போது 10%க்கும் குறைவாக மாறியுள்ளது. எங்களுடைய ஊடகங்கள் ஈரானிய அரசாங்கத்தின் சரிவு தொடர்பான விடயங்களை மிகைப்படுத்திவிட்டன. அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் ஈரானினுடைய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மிகைப்படுத்திவிட்டன. ஈரானுக்குள்ளே நூற்றுக்கணக்கான இடங்களில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் தற்போது டசன் கணக்கான இடங்களிலேயே எஞ்சியுள்ளன. ஈரானிய தலைநகரம் தெஹ்ரான் முழுவதும் தற்போது அமைதி நிலவுகின்றது. ஈரானிய அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மக்கள் எழுச்சிகளையும் வெற்றிகரமாக முடக்கிவிட்டது. இது இஸ்ரேலியர்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். இந்த சந்தர்ப்பத்தினை நாங்கள் இவ்வாறு விடக்கூடாது. ஈரானிய ஆர்ப்பாட்டங்களுக்கு வலு சேர்க்கும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நாங்கள் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என சேனல் 12 ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் யஹூத் யாரி தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்று இரவும் ஈரான் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஈரானிய IRGC இராணுவத்தினர் இயந்திர துப்பாக்கிகளோடும் ஸ்னைப்பர் வீரர்களோடும் ஈரானினுடைய ஒவ்வொரு தெருக்களிலும் களமிறங்கி இருந்தார்கள். கலவரங்கள் வன்முறைகள் நடைபெறக்கூடிய பிரதேசங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இணைய சேவைகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டு அதிகளவான இராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் வன்முறை கும்பல்கள் களமிறங்கும் போது அவர்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று ஈரானிய ஊடகங்கள் வன்முறையாளர்களையும் கலவரக்காரர்களையும் பயங்கரவாதிகளாகவே அடையாளப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஈரானுக்குள்ளே அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் வன்முறைக்காரர்களை கலவரக்காரர்களை ISIS பயங்கரவாதிகளாகவே களமிறக்கியுள்ளது என்றும் இதனால் ஈரானுக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இந்த ISIS பயங்கரவாதிகளை நாங்கள் முழுமையாக வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் பயங்கரவாதிகளை முழுமையாக அழிக்க வேண்டும் என்றும் ஈரானிய ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேம்படுத்தி இருந்தன. அதே போன்று வன்முறைக்காரர்கள் கலவரக்காரர்கள் ISIS பயங்கரவாதிகளாகவே அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்றும் ISIS பயங்கரவாதிகளுக்கு எவ்வாறான தண்டனை வழங்கப்படுமோ அவர்கள் எவ்வாறு வழிநடத்தப்படுவார்களோ
அதே போன்றே நாங்கள் வன்முறை கலவரக்காரர்களையும் வழிநடத்துவோம் என்றும் அவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவோம் என்றும் ஈரானிய இராணுவ தலைமைகளும் அறிவித்தார்கள். ISIS பயங்கரவாதிகளுடைய பாணியிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே இந்த வன்முறை கலவரங்களை ஆரம்பித்துள்ளது என ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்களும் தெரிவித்திருந்தார். மேலும் இதற்கமைவாகவே தற்போது இந்த வன்முறை கலவரங்கள் ISIS பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்களாக அடையாளப்படுத்தப்பட்டு இந்த பயங்கரவாதிகளை முழுமையாக அழிப்பதற்கான வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு ஈரானுக்குள்ளே நடைபெற்ற கலவரங்களில் 40க்கும் அதிகமான மசூதிகள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளன. அல் குர்ஆன் பிரதிகள் எரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறு மசூதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும் கும்பல்களையும் வன்முறையாளர்களையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளார்கள். மேலும் இவர்களில் அதிகமானோருக்கு எதிராக ஈரானிய இராணுவம் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மசூதிகளுக்கான பாதுகாப்பும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு இதுவரையில் 2000க்கும் அதிகமான கலவரக்காரர்களும் வன்முறையாளர்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 10,600க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சில மனித உரிமை நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் நேற்று மாலை இந்த கலவரக்காரர்களுடைய பயங்கரவாதிகளுடைய உடல்களை ஈரானிய இராணுவம் அவர்களுடைய குடும்பத்திடம் ஒப்படைத்திருந்தது. அத்தோடு மின்னணு போர் மூலமாக ஸ்டார்லிங்க் இணைய சேவையினுடைய 90% நாங்கள் முழுமையாக முறியடித்து விட்டோம் என்றும் ஸ்டார்லிங்கினுடைய 90% சேவைகளை ஈரானுக்குள்ளே முழுமையாக தடை செய்து விட்டோம் என்றும் ஈரானினுடைய சைபர் ஸ்பேஸ் கொமாண்ட் தளமானது அறிவித்துள்ளது. அதாவது ஸ்டார்லிங்க் இணைய சேவையை இலகுவாக தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்த முடியாத வகையில் தடை செய்யப்பட முடியாத வகையிலேயே ஸ்டார்லிங்க் இணைய சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன, வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உதவியை பெற்றுக்கொண்டே ஈரான் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை வெற்றிகரமாக முடக்கி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் உண்மையில் ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உதவியை பெற்றுக்கொண்டு ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை முடக்கவில்லை. ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை முழுமையாக முடக்குவதற்கும் எலன் மஸ்குக்கு சிறந்த பாடத்தினை கற்பிப்பதற்கும் ஈரான் 2022ஆம் ஆண்டுகளுக்கு பின்பே தயாராகிவிட்டது. அதாவது 2022ஆம் ஆண்டு ஈரானுக்குள்ளே நடைபெற்ற மிகப்பெரிய கலவரங்களின் போது ஸ்டார்லிங்கினுடைய இணைய சேவை முழுமையாக வழங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவையை ஈரானினால் தடுத்து நிறுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதனாலேயே 2022ஆம் ஆண்டு ஈரானுக்குள் கலவரங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தன. மேலும் எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவையானது ஈரானுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அமைந்திருந்தது. எனவே இதைத் தொடர்ந்து ஈரான் எலன் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை முடக்குவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதற்கு ஆரம்பித்தது. இதன் விளைவாக ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை முடக்கக்கூடிய நவீன மின்னணு உபகரணங்களையும் ஜேமர் கருவிகளையும் ஈரான் தன்னுடைய சொந்த நாட்டிலேயே உருவாக்கியுள்ளது. மேலும் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை முடக்கக்கூடிய ஈரான் உருவாக்கியிருக்கக்கூடிய நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை ஈரான் இன்னும் ரஷ்யா மற்றும் சீனாவோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரான் களமிறக்கியிருக்கக்கூடிய அதிநவீன மின்னணு உபகரணங்களுக்கும் ஸ்டார்லிங்கை முடக்குவதற்காக ஈரான் களமிறக்கியிருக்கக்கூடிய ஜேமர் கருவிகளுக்கும் மேற்குலக ஊடகங்கள் ஈரானின் கில் சுவிட்ச் என்று பெயர் வைத்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் அதனுடைய சொந்த தயாரிப்புகளை பயன்படுத்தி சொந்த அதிநவீன உற்பத்தி மின்னணு உபகரணங்களை பயன்படுத்தி எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை தட்டி தூக்கியுள்ளது. மேலும் எலன் மஸ்கினுடைய அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஈரானுக்குள்ளே முடக்கப்பட்டுள்ளன. இது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்றும் ஈரானிய இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து நேற்று இரவு 8 மணி அளவில் தெஹ்ரான் முழுவதும் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான பேரணிகள் நடைபெற்றிருந்தன. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிதிரண்டு தெஹ்ரான் முழுவதும் வலம் வந்தார்கள். ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். அதே போன்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஈரானினுடைய வீதிகளில் களமிறங்கினார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அறிவித்தார்கள். மேலும் குறித்த ஆதரவு பேரணியில் கலந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினுடைய சிறுமி இவ்வாறு தெரிவித்தார். நான் ஒரு இளம் டீனேஜர். ஆனால் நான் என்னுடைய நாட்டுக்காக ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன். தேவைப்பட்டால் துப்பாக்கியோடு சண்டை இடுவதற்கும் களமிறங்குவேன் என குறித்த சிறுமி குறிப்பிட்டிருந்தார். மேலும் இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். என்னுடைய டெலிகிராம் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் சேனலிலே இணைந்து கொள்ளாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். அத்தோடு நேற்றிரவு தெஹ்ரானில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய ஜன்னல் ஓரங்களுக்கு
அருகாமையில் கதவுகளுக்கு அருகாமையில் வந்து ஈரானிய குடியரசுக்கு ஆதரவுகளை வெளிப்படுத்தினார்கள். இறைவன் மிக பெரியவன். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு முழுமையான ஆதரவுகளை வழங்குகின்றோம் என தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீச்சிலும் இருக்கக்கூடிய குடிமக்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினார்கள். 1979 ஆண்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசு வெற்றி பெற்ற சந்தர்ப்பத்திலும் இவ்வாறு தான் ஈரானிய வீடுகளுக்குள்ளே இருந்து மக்கள் ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கான ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். எனவே தற்போதும் அதே வகையிலான ஆதரவையே வெளிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு தெஹ்ரானிலே ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட ஒரு மாணவி இவ்வாறு தெரிவித்தார். நான் டொனால்ட் ட்ரம்பை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை. இதற்கு பிறகு அவர் உயிரோடு இருப்பதை விட செத்து மடிவதே மேலானது. எங்களுக்கு எங்களுடைய தலைவரும் இஸ்லாமிய குடியரசும் தான் முக்கியமானது. நாங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வலுப்படுத்துவதற்காகவே வாழ்கின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை எதிர்ப்பது எங்களுடைய கடமையாகும். இதனால் கலவரக்காரர்கள் வன்முறையாளர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும். இரவின் மறைவின் கீழ் வீணான விளையாட்டுகளை விளையாடுவதற்கு இது ஒன்றும் வெனிசுவேலா நாடல்ல. இது ஈரான் இஸ்லாமிய குடியரசாகும். முட்டாள் டொனால்ட் ட்ரம்பே, இதனை நன்றாக கேள். இது ஒன்றும் உன்னுடைய வெனிசுவேலா அல்ல. இது ஈரான் இஸ்லாமிய குடியரசாகும். வீணாக உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. நாங்கள் எங்களுடைய தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுக்கே முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என குறித்த மாணவி தெரிவித்துள்ளார். இதே போன்று ஈரான் முழுவதும் பல பிரதேசங்களில் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இன்று மதியம் ஈரானிய நேரப்படி 1 மணி அளவில் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான மிகப்பெரிய பேரணிகள் நடைபெறப் போகின்றன. இந்த காணொலியை நீங்கள் பார்வையிடும் சந்தர்ப்பத்தில் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரணிகள் ஈரானுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதற்கு ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் தற்போது வீதிகளிலே களமிறங்கியுள்ளார்கள். ஈரானுக்குள்ளே நடைபெற்ற கலவரங்களும் வன்முறைகளும் தற்போது முடக்கப்பட்டுள்ளன. தெஹ்ரான் முழுவதும் அமைதி நிலவுகின்றது. மேலும் இந்த கலவரங்களும் வன்முறைகளும் ஈரானுக்குள்ளே முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டதா என நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். உண்மையில் என்னை பொறுத்தவரையில் இந்த கலவரங்களுடைய வன்முறைகளுடைய முதலாம் கட்டமே தற்போது நிறைவடைந்துள்ளது. மேலும் இந்த கலவரங்களுடைய வன்முறைகளுடைய 2ஆம் கட்டம் ஈரானுக்குள்ளே விரைவில் ஆரம்பிக்கப்பட போகின்றது. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்குள்ளே நேரடியாக தலையிடாமல், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் அல்லது ஈரானிய தலைவர்களை படுகொலை செய்யாமல், ஈரானிய அரசியல் தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் 2ஆம் கட்ட வன்முறைகளையும் கலவரங்களையும் ஆரம்பிக்க முடியாது என்பதில் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான புள்ளிகள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். நாங்கள் ஈரானுக்குள்ளே தலையிடாமல், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல், ஈரானிய தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை படுகொலை செய்யாமல் 2ஆம் கட்ட கலவரங்களையும் வன்முறைகளையும் ஈரானுக்குள்ளே ஆரம்பித்து வெற்றி பெற செய்ய முடியாது என்பதனை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் டொனால்ட் ட்ரம்பும் தெளிவாக புரிந்து வைத்துள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் இதனை தெளிவாக புரிந்து வைத்துள்ளார்கள். எனவே இந்த 2ஆம் சுற்று வன்முறைகளையும் கலவரங்களையும் ஈரானுக்குள்ளே ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரானிய இராணுவத்தை இலக்கு வைத்து, ஈரானிய அரசியல் தலைமைகள் இலக்கு வைத்து, ஈரானிய உச்ச தலைவரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு படுகொலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இவர்களுடைய திட்டமாகும். மேலும் இதற்கமைவாக கோமாளி இளவரசர் ரீசா பஹலவி தற்போது புதிய கோரிக்கைகளையும் அழைப்புகளையும் விடுத்துள்ளார். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களும் போராட்டக்காரர்களும் ஈரானிய அரசாங்கத்தினுடைய அரச கட்டிடங்களை முழுமையாக முற்றுகையிட வேண்டும். அரச கட்டிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அரச நிர்வாகிகளை படுகொலை செய்ய வேண்டும். ஈரானிய அரசாங்கத்தினுடைய அரச நிர்வாகிகளில் அதிகமானோரை படுகொலை செய்ய வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகங்கள் முழுமையாக முற்றுகையிடப்பட வேண்டும். ஈரானிய தூதரகங்களிலே ஈரானின் ஷா கொடியை ஏற்ற வேண்டும். ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய கொடி எரிக்கப்பட வேண்டும் என கோமாளி ரீசா பஹலவி ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். நேற்றைக்கு முன்தினம் லண்டனிலே இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் முழுமையாக முற்றுகையிடப்பட்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொடி எரிக்கப்பட்டு ஷாவின் கொடியானது உயர்த்தப்பட்டது. இதே போன்று ஏனைய நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்தில் சிங்கத்துடன் கூடிய ஷா மன்னராட்சியினுடைய கொடியை உயர்த்தப்பட வேண்டும் என கோமாளி ரீசா பஹலவி கோரிக்கைகளையும் அழைப்புகளையும் விடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 2ஆம் சுற்று கலவரங்களில் அரச நிறுவனங்களை முற்றுகையிட்டு அரச நிர்வாகிகளை படுகொலை செய்வதற்கும் கோமாளி ரீசா பஹலவி அழைப்பு விடுத்துள்ளார்.
அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லியானும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். நாங்கள் ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடுகின்றார்கள். மேலும் ஈரானிய மக்களோடு நாங்கள் ஒன்றிணைந்து நிற்கின்றோம். ஈரானிய மக்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவோம். ஈரானிய கொடுங்கோல் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதே போன்று முக்கியமான 3 ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான அறிக்கைகளையும் ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவான அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளன. அதாவது ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கு ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் தற்போது உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவுடன் களமிறங்கியுள்ளது. அத்தோடு நேற்றிரவு ஐக்கிய நாடுகள் சபையும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஈரானிய அரசாங்கம் அதிகபட்ச கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராகவும் போராட்டக்காரர்களுக்கு எதிராகவும் ஈரானிய அரசாங்கம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். தேவையற்ற முறையில் விகிதாசாரமற்ற முறையில் ஈரானிய அரசாங்கம் அதனுடைய வலிமையை பயன்படுத்தக்கூடாது. ஈரானிய அரசாங்கத்தின் அதிகாரம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையானது ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. உண்மையில் இதுதான் இவர்களுடைய போலியான ஜனநாயகம். அத்தோடு இன்று அதிகாலை டொனால்ட் ட்ரம்ப் ஊடகவியலாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் தற்போது என்னுடைய சிவப்பு கோட்டை தாண்டி வருகின்றது. பாதுகாக்கப்பட வேண்டியவர்களை ஈரான் படுகொலை செய்கின்றது. நாங்கள் இந்த நிலைமைகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றோம். எங்களுடைய அமெரிக்க இராணுவம் முழுமையாக கண்காணித்து மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருகின்றது. விரைவில் நாங்கள் ஈரானுக்கு வலிமையான விருப்பங்களை வழங்குவோம். மேலும் ஈரானிய தலைவர்கள் அணுசக்தி தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக என்னிடம் தெரிவித்தார்கள். ஆனால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முன்பே ஈரானுக்கு வலிமையான அடிகளை வழங்குவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இந்த தாக்குதல் திட்டங்களை வடிவமைப்பதற்கும் எங்களுக்கு 48 மணி நேர காலக்கெடு தேவைப்படுகின்றது என அமெரிக்க இராணுவம் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்துள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்பும் இதற்கான காலக்கெடுவை வழங்கியுள்ளார். இதற்கமைவாக செவ்வாய்க்கிழமை இரவு அமெரிக்க இராணுவம் ஈரானை தாக்குவதற்கான ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முழுமையான திட்ட வரைபடத்தை டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பிக்க போவதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அதாவது நாளை இரவு டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் விசேட பாதுகாப்பு கூட்டம் நடைபெறப் போகின்றது. இந்த பாதுகாப்பு கூட்டத்திலே அமெரிக்க இராணுவம் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான ஈரானுக்குள்ளே இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முழுமையான திட்ட வரைபடத்தை டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பிக்க போகின்றது. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகுவும் அவசர போர் அமைச்சரவை கூட்டங்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் அமெரிக்கா ஈரானுக்குள்ளே இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். எனவே இதனால் நாங்கள் அவசரமாக பதுங்கு குழிகளையும் நிலத்தடி சுரங்கப்பாதைகளையும் திறக்க வேண்டும் என நெட்டன்யாகுவின் போரமைச்சரவை முடிவுகளையும் எடுத்துள்ளது. இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் டெல் அவீவ் பிரதேசம் முழுவதும் நிலத்திடர்கள் பதுங்குவதற்கான பதுங்கு குழிகள் முழுமையாக திறக்கப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. இப்படியான நிலைமையில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிரட்டல்களுக்கு ஈரானினுடைய அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் கவுன்சிலினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா மொஹசன் அராக்கி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்களுடைய உச்ச தலைவர் மற்றும் மத தலைவர் இமாம் கமேனியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் உலகளாவிய போரை அறிவிப்போம். ஒரு அமெரிக்க அதிகாரி அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரி கூட பாதுகாப்பாக இருக்க மாட்டார். நாங்கள் உலகம் முழுவதும் அமெரிக்க அதிகாரிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். உலகில் உள்ள அனைத்து அமெரிக்க தூதரகங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகங்களையும் நாங்கள் இலக்கு வைப்போம். தூதரகங்களிலே இருக்கக்கூடிய தூதர்களையும் இலக்கு வைப்போம். அவர்களுடைய பொருளாதார தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தளங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதற்கு பிறகு இந்த போர் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகிவிடும். மேலும் உலகில் உள்ள ஒவ்வொருவரும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிராக போராடுவார்கள். மேலும் நாங்கள் 3 ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகவும் எங்களுடைய போரை வெளிப்படையாக அறிவிப்போம். பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய போரை அறிவிப்போம். அவர்களுடைய அதிகாரிகளும் இந்த உலகத்தில் எந்த மூலையிலும் பாதுகாப்பாகவே இருக்க முடியாது. ஜியோனிச தலைவர்கள் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்தால்
அதனுடைய விளைவுகள் இந்த பிராந்தியத்தில் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகிலும் பிரதிபலிக்கும் என்பதனை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் கவுன்சிலினுடைய முக்கியமான உறுப்பினர் ஆயத்துல்லா மொஹசன் அராக்கி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய அரசாங்க கட்டமைப்புக்குள்ளே நிர்வாகத்திற்குள்ளே அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் கவுன்சில் ஆனது மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. அதாவது ஈரானிய உச்ச தலைவரை தெரிவு செய்வதும் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் கவுன்சிலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். மேலும் ஈரானிய உச்ச தலைவரோடு மிக நெருக்கமாக செயற்படக்கூடிய பிரிவாகவே இந்த அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் கவுன்சில் காணப்படுகின்றது. எனவே தற்போது ஈரானினுடைய மிக முக்கியமான நிர்வாக கட்டமைப்பான அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் கவுன்சிலினுடைய தலைவர்களே இந்த அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். ஈரானிய உச்ச தலைவரை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டால் மிகப்பெரிய உலகப் போரையே நாங்கள் ஆரம்பிப்போம் என அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். எனவே ஈரான் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு அடுத்த காணொலியை நாளை காலை 9 மணி அளவில் பதிவிடுகின்றேன். மேலும் குறித்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.